உங்களோட வெப்சைட் சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் டாப்பில் வரதுக்கு டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி தான் ரொம்ப முக்கியம். அப்படின்னா வெல்கம் டு டே 21 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். எஸ்இஓல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி. டொமைன் அத்தாரிட்டினா வெப்சைட்டோட அத்தாரிட்டியை மெஷர் பண்ணுற ஒரு மெட்ரிக்ஸ். இந்த மெட்ரிக்ஸை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும் வெப்சைட்டை ஸ்கோர் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு உங்கள் வெப்சைட் ஸ்கோர் ஆகுதோ அந்த அளவுக்கு கூகுள் ரேங்கிங் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அந்த வெப்சைட் ட்ரஸ்டான வெப்சைட்னு கன்சிடர் பண்ணலாம். இந்த மெட்ரிக்ஸ் கூகுளோட டைரக்ட் மெட்ரிக்ஸ் கிடையாது. இந்த மெட்ரிக்ஸ் கான்செப்டை கிரியேட் அண்ட் டெவலப் பண்ணது மோஸ். ஈஸியாக சொல்லணுன்னா இந்த டிஏ ஸ்கோருங்கிறது எந்த அளவுக்கு உங்களோட வெப்சைட் பாப்புலராக இருக்குன்னு டெக்னிக்கலி உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ அதிகமாக பேக்லிங்ஸ் இருக்குன்னு சொல்லும். பேஜ் அத்தாரிட்டினா உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற இண்டிவிஜுவல் பேஜ் எந்த அளவுக்கு பாப்புலராக டிஃபைன் பண்ணுறது தான் பேஜ் அத்தாரிட்டி. இப்போ உங்களுக்கு டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டினா என்னங்கிற ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா adzerdigi பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.